என்னுடைய மனசுல இருக்கிற அபிப்பிராயம், எல்லாத்தையும் விட வழிபாட்டில் என்ன முக்கியம்னா பாவனை தான் முக்கியம். அது எப்படி சார் இத்தனோண்டு கல்லில் அபிராமி வருமா அப்படின்னா நினைச்சுட்டா வராது. அபிராமி அப்படின்னு மனசை நினைச்சிட்டோம்னா அபிராமி. இது எப்படி இந்த கல்லில் வரும்? அது திருக்கடவுள் தானே இருக்கும், இத்தனோண்டு கல்லுக்குள்ள வருமா அப்படின்னா போச்சு, வராது. ஏன்னா மனமும் மனத்தின் பாவனையும் தான் வழிபாட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பாவனை இல்லைன்னு வச்சுங்க, வழிபாடே செத்து போச்சுன்னு அர்த்தம், உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் இந்த பூஜை பண்ணி வைக்கிறார்கள் இல்லையா ஆச்சாரிய பெருமக்கள், அவங்களுக்கு எல்லாத்த விட என்ன முக்கியம்னா பாவனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். மந்திரம் கூட 2ஆம் பட்சம் தான். எனக்கு என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங் தியரி, மந்திரம் குறைச்சலா இருந்தா கூட தப்பு கிடையாது, பாவம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்க பாக்குறவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். இப்போ நைவேத்தியம் ஊட்டுற போது சில பேர் அப்படியே அந்த குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி இப்படி ஊட்டுவாங்க. சுந்தர சுவாமிகள்னு கோமார மடம் கோயம்புத்தூர்ல இருந்தார், அவர் இப்படி ஊட்டிட்டு இந்த துண்டால தொடச்சு விட்டா பால் வடிகிற மாதிரி இருக்கும் சுவாமிக்கு. ஏன்னா அந்த பாவம் அப்படி கொடுக்கிற போது ஊட்டுகிற போது. அதே மாதிரி அந்த அபிஷேகம் பண்ற போது, அலங்காரம் பண்ற போது, மந்திரத்தை சொல்ற போது அப்படியே அந்த உயிர் போன ஒரு பாவனையா இருக்கும். குழந்தைக்கு பூச்சூட்டி பார்க்குற மாதிரி அம்பாள் தலைமையில அப்படி பூவை வச்சு பார்க்கறது, அதனால அந்த பாவனை முக்கியம். அதை விட்டு ஸ்டாண்ட்ல அங்கோஸ்திரம் மாட்டுற மாதிரி மாட்டினா உணர்ச்சியே இல்லாம அப்படி மாட்டினு வச்சுங்க போச்சு. அந்த பாவனை தான் எல்லாத்த விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவர் சின்ன ராமகிருஷ்ணன் சொன்ன செய்தி சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ணினா ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை ரொம்ப நாள் பூஜை பண்ணான். ஆனா கிருஷ்ண விக்கிரகத்தை பூஜை பண்ணி நைவேத்தியம் எல்லாம் பண்ணினானே ஒழிய சுவாமி பிரசன்னம் ஆகலை, எதிரில் வரல. அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், ஓ இந்த சுவாமிக்கு சக்தி இல்லை போல் இருக்கு, நாம தப்பா இவரை வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணிட்டோம், வேஸ்ட்டு அப்படின்னு அவரை தூக்கி பரன் மேல போட்டான். போட்டு வேற ஒரு சுவாமியை கொண்டு வந்து வச்சு அவருக்கு பூஜை பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சான். இல்லை என்ன போச்சு, அவன் பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணுன்ற ஐடியால இப்படி பொங்கலோ என்னமோ கொண்டு வந்து வச்சு இப்படி திறந்தான் பாருங்க. இதுலேருந்து போன ஆவி நேரா இப்படி போய் பரன் வழியா போய் அந்த கிருஷ்ணன் மூக்குள்ள போச்சு. இவனுக்கு கோவம் வந்துடும், நம்ம இவ்வளவு நாள் இங்க வச்சு பூஜை கீஜெல்லாம் பண்ணினோம், இந்த ஆள் வரவே இல்லை நம்ம எதிரில், இப்ப நம்ம வேற ஒரு சுவாமியை வச்சு பூஜை பண்ற போது திருட்டுத்தனமா பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பரன் மேல ஒரு ஏணியை வச்சு ஏறினான். ஏறி அங்க இருந்த கிருஷ்ணனை பார்த்தான். டேய் திருட்டு பயலே, நீ என்ன நான் வேற ஒரு சுவாமிக்கு வைக்கிற பிரசாதத்தை நீ உன் மூக்கு வழியா உறிஞ்சிரியா, உன்னை என்ன பண்றான் பார் அப்படி ஒரு துணியை எடுத்து அந்த கிருஷ்ணனுடைய மூக்குல இப்படி கட்டுனா சுவாமி எதிரில் வந்துட்டார். சாட்சாத்காரமா எதிரில் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். இவனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் இவ்வளவு நாள் மந்திரமெல்லாம் சொல்லி உன்னை பூஜை பண்ணினேன், நீ வரவே இல்லையே, இன்னைக்கு வந்துட்டியேன். நீ மந்திரமெல்லாம் சொன்னேன், ஆனா அது விக்கிரகம் அப்படிங்கிற தெளிவோடையே இருந்த, இன்னைக்கு தான் இது பிரசாதத்தை சாப்பிடுது மூக்குல துணியை கொண்டாந்து கட்டின பாத்தியா, அப்ப கிருஷ்ணன்கிற பாவனையே உனக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு, நான் வந்துட்டேன். இது கல்லுன்னு நினைச்சா கல்லு, இது கிருஷ்ணன்னு நினைச்சா கிருஷ்ணன். நீங்க பாவனை இல்லாத வழிபாடு ரசமில்லாத வழிபாடு. அதுல எல்லாத்த விட என்ன முக்கியம்னா, ஆஹா இது கிருஷ்ணன்கிற பாவனை ரொம்ப முக்கியம். கல்லுன்ற அறிவு வந்துடுத்து அப்படின்னா வழிபாடு செத்து போயிடும். அதே மாதிரி அது எந்த லெவல், அது கீழே வந்திருக்கலாம் போயிருக்கலாம், ஆனாலும் அந்த பாவனை இருக்கணும். ஆஹா உயர்ந்த விஷயம் அவர் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றார், என் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. அது எனக்கு சிரிப்பாம வருதுமா, நான் என்ன பண்ணினேன், எல்லாம் எங்கெந்தோ வந்தது. அந்த பூரண பாவம் இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற பாவனையில் பேசுகிறார். 27ஆம் பாட்டு. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகுமன்பு படைத்தனை. உடைத்தனை வஞ்ச பிறவியை, உடைக்க முடியாத ஜெயில் வஞ்ச பிறவி. நம்ம திரும்பி திரும்பி இந்த பூமியில பிறந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா, இது வஞ்சக பிறவி. அந்த வஞ்ச பிறவியை உடைத்தனை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, உன் மீது உருகக்கூடிய அன்பை எனக்குள்ளே படைத்தாய். அன்பு இல்லைன்னு சொன்னா வழிபாடு ஒண்ணுமே இல்லை. அதனால உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. தாமரை, பத்ம தாமரை, பத அதாவது அம்பிகனுடைய திருவடி, அந்த திருவடி கமலங்களை பத்ம பத யுகம், யுகம்னா என, பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே, அதாவது எனக்கேன்னு அர்த்தம் கிடையாது, அந்த பதத்தை வணங்கும் பணியே எனக்கு, ஏகார்த்தம் மாத்தி போடணும். பணி எனக்கே அல்ல, அப்ப என்ன தவிர வேற யாரும் கும்பிட மாட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிடும். அப்படி அர்த்தம் கிடையாது. பணியே 24 hours எனக்கு ஒரே வேலை என்னன்னா உன் திருவடியை கும்பிடுறதுதான். பணியே எனக்கு அடைத்தனை. நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை. என் மனசுல இருக்கிற ஏகப்பட்ட அழுக்கு, அந்த அழுக்கையெல்லாம் உன்னுடைய அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி.
நின் அருள் ஏது என்று சொல்லுவதே அப்படின்னார். நம்ம உள்ளத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் அவள் நீக்குகிறார், பிறவியை போக்குகிறாள் அப்படின்னு ஒரு 4-5 விஷயம். அம்பாளை கும்பிட்டா பிறவி அழிகிறதுங்கிறது எப்படி தெரியும்னா, பவாரண்ய குடாரிகா, பிறவி என்கிற ஆரண்யம், ஆரண்யம்னா காடு, குடாரிகா கோடாரியாக விளங்குகிறவள். பிறவி என்கின்ற அந்த காட்டை அழிக்கிற கோடாலி வேறு யாருமல்ல, பவாரண்ய குடாரிகா அம்பிகை. அப்புறம் இன்னொன்னு, அவ பாவத்தை அழிக்கிறவள்ங்கிறதுக்கு அடையாளம் பவநாசினி, பந்தமோசினி, இதெல்லாம் அம்பாளுக்கு இருக்கிற பேர். அப்புறம் அவள் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீக்கினாள் அப்படிங்கிறத கடைசியா சொல்றார். அது என்ன, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம், அந்த எல்லாம்ங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். அழுக்குன்னு சொல்லல, அழுக்கை எல்லாம். நமக்கு ஒரு பிறவி அழுக்கு இல்லை, பல பிறவியில சேர்த்து வச்சிருக்க ஏகப்பட்ட அழுக்கு. மழை காலத்துல துணி துவைக்கிறதே கஷ்டம், அதுல வேற வெளியில போனா சேரு சகதியும் ஜாஸ்தி அடிக்கும். வெயில் காலத்துல சேரு சகதி அடிக்காது, துவைச்ச காய போட்டலாம் ஈஸியா. சேரு இருக்கிறதால துவைச்சே தீரணும், ஆனா துவைக்க முடியாது, ஏன்னா துவைச்சா காயாது. அதான் 2 வகையான கஷ்டம். அது மாதிரி இது பிறவி 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 பிறவியா லேயர் லேயர் லேயரா அழுக்கு சேர்ந்திருக்கு. அதுதான் அழுக்குன்னு சொல்ல, அழுக்கை எல்லாம். சின்ன இந்த இடத்த கொஞ்சம் அனுபவிச்சு பார்க்கணும். திருக்கடவூர் அம்பாளுடைய ஊர், அபிராமினுடைய ஊர். அந்த திருக்கடவூர் கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் மெட்ராஸுக்கு வேலை தேடி சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆயிருக்கு. மெட்ராஸில் ஒரு கற்பனை. கல்யாணம் ஆயிடுத்து ஒரு 7-8 மாதம் ஆனதுக்கப்புறம் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே, கல்யாணம் 7-8 மாதம் ஆச்சு, அம்மா வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா, விசேஷமாக போயிருக்கா அம்மா வீட்டுக்கு. இவன் தன்னுடைய தாயாருக்கு லெட்டர் எழுதினான், அன்புள்ள அம்மாவுக்கு அநேக நமஸ்காரங்கள், மனைவி ஊரில் இல்லை, அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, உனக்கு தெரியும், எனக்கு சௌக்கியம்னு லெட்டரில் எழுத முடியல, ஏன்னா பெரிய கஷ்டம் என்னன்னா சமையல் பண்ண வேண்டியிருக்கு. சமைக்கிறது கூட கஷ்டம் இல்லை, நான் சமைச்சதை நானே சாப்பிட வேண்டியிருக்கு. சாப்பிட்றது கூட பெரிய கஷ்டம் இல்லை, சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டியிருக்கு. கழுவுனதுக்கு அப்புறம் மறுபடியும் சமைக்க வேண்டியிருக்கு. அதனால பல சமயத்தில் கழுவாமே சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சிக்கல்ல இருக்கு. மற்றபடி சௌக்கியம் என்ன, மற்றபடி சௌக்கியமா தெரியல. இப்படிக்கு ஒரு அன்புள்ள மகன் லெட்டர் போட்டான். இது அம்மா பார்த்த உடனே அவளுக்கு மனசு கேட்கல. வயசான அம்மா லெட்டர் போட்டான். உன் லெட்டர் பார்த்து என் மனசு என்னமோ பண்றது, உனக்கு உபகாரமா ஒரு 2-3 மாசமாவது இருக்கலாம்னு எனக்கு தோன்றது, நான் வர்றேன். திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட், அப்போ இப்போ அதுக்கு பழைய பேர் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட், பாரிஸில். திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் காலையில் 4:30 மணிக்கு வர்ற பஸ்ஸு, அது இரவு புறப்பட்டு காலை 4:30க்கு வந்துடும். 4:30 மணிக்கு வர்ற பஸ்ஸில் அப்பா டிக்கெட் எடுத்து வச்சிருக்கா, நான் வந்துடுறேன், ஏன்னா 4:30 மணிக்கு திருவள்ளூர் பஸ்ஸில் நீ அழைச்சிக்கோ, பஸ் ஸ்டாண்டில் அழைச்சிக்கோ லெட்டர் போட்டேன். இவன் காலம்பர 4:30 கேள்விப்பட்டிருக்கான், ஆனால் பார்த்ததில்லை. அப்படி ஒரு நேரம் உண்டுன்னு தெரியும், இருக்கணும், இல்லாமையா போகும், ஆனால் இவன் பார்த்தது காலம்பர 4:30 அப்படிங்கிறது. அப்புறம் இவன் யோசிச்சான், நான் சொல்ல கொஞ்சம் பழைய கதை, சரி எப்படியும் எந்திரிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அலாம் செட் பண்ணி, அந்த காலத்தில் அலாரம் ஒரு பெரிய அந்த எவர் சில்வர் டப்பிக்குள்ளே இருக்கும் எல்லாம், அதை அடித்தா 8 வீட்டு கேட்கும். அது மாதிரி ஒரு அலாம் செட் பண்ணி படுத்துட்டான். காலையில் 4 மணிக்கு அலாம் வச்சுட்டு படுத்துருக்கான், எந்திரிச்சு போனோம் அப்படின்னு. 4 மணிக்கு அலாம் அடிச்சது, இவன் திருப்பி அடிச்சுட்டான். உங்கள் அப்பா அலாம் மேலே ஒரு தட்டுனா மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடும். அதை அடிச்சு திருப்பி அடிச்சுட்டான், தூங்கிட்டு இவனும் தூங்கிட்டான். இப்போ எந்திரிச்ச நேரம் என்ன தெரியுமோ, அந்த காலத்து கதை இது. செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. பழைய தலைமுறைக்கு தான் தெரியும் அது என்ன. 7:15 மணி காலையில் அந்த அம்மா குரலுக்கு ஒரு தனி எஃபெக்ட். வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. 7:15 மணிக்கு முடிச்சாங்க டக்குன்னு. அப்படி ஐயோ அம்மா வந்திருப்பாளே, 4:15 மணிக்கெல்லாம் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியிருப்பாளே, என்ன பாடுபட்டாளோ அப்படின்ட்டு அவசர அவசரமாக புறப்படுறான். அப்புறம் அவனுக்கு ஒரு தைரியம், நம்பூர் திருவள்ளுவர் காலம்பரை 4:30ன்னா சாயங்காலம் 4:30க்கு வருவார். திருவள்ளூர் வயசானவர் தானே, கொஞ்சம் மெதுவாக தான் வருவார் அப்படின்ட்டு அவனா முடிவு பண்ணி பேண்ட்டெல்லாம் லுங்கி இங்கே மாற்றி பேண்ட்லாம் மாற்றிட்டு வாசலில் 8 மணி நிற்கிறான். அம்மா வந்துட்டா. ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி இறங்கி கையில் ஒரு மூட்டை கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா அங்கேருந்து இறங்குறான். இவன் பதறிட்டான், அம்மா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வரணும்னு தான்மா நினச்சேன், தூங்கி போயிட்டம்மான்னா. ஏன்னா உன்னை பெற்று 28 வருஷம் வளர்த்தனே, எனக்கு ஒன்று தெரியாதா, எனக்கு ஒன்னையும் தெரியும் அவளையும் தெரியும்னா. யார் வந்திருக்கா பாருங்க, அவளையும். அது தெரிஞ்சாதான் இந்திய மாமியார்னு அர்த்தம். எனக்கு ஒன்னையும் தெரியும் அவளையும் தெரியும், வழியை விடு
என்னைக்கு நீ 7 மணிக்கு ஏஞ்சிருக்கிற, உன்னை பத்தி தெரியாதா அப்படின்ட்டு அம்மா விருட்டுன்னு உள்ள வந்தா வீடு முழுக்க ஒரே குப்பையா இருக்கு. வீடை பெருக்கிறது இல்லை, சுத்தம் பண்றது இல்லை. உங்களுக்கு தெரியும், மனைவியை டெலிவரிக்கு அனுப்பிச்சா பல பேர் வீடு நரகம். பேச்சுலர்ஸா ஒரே அமக்கலமா இருக்கும் அந்த இடத்துல. வாங்க மனைவி போயாச்சு, தனியா உட்காந்துருப்பேன். பேச்சுலரா இருக்க போதாவது சில தான் தான் செய்யணுங்கிற ஒரு எண்ணமாவது இருந்திருக்கும். இந்த மேரேஜ் ஆகி ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். கொஞ்ச நாள் அவ செஞ்சு ருச்சி கண்டிட்டான். வீடு பெருக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது எல்லாம் வேலையே ஆகாது. ஒரே அழுக்கு வீட்டுக்குள்ள பார்த்தா குப்பை. அந்த சோஃபால உட்காரலாம்னா சோஃபால இவ்வளவு பெரிய விளக்குமாறு. அம்மா கேட்டா, ஏன்டா விளக்குமாறு இங்க வச்சிருக்கேனா? 2 அர்த்தம். ஏன்டா விளக்குமாறு இங்க வச்சிருக்கிற, ஏன்டா விளக்குமாறு இங்க வச்சிருக்கிறேன். சொன்னா ஒரு நாள் மறந்து இது ஆபீஸுக்கு எடுத்துன்னு போயிட்டேன். அப்புறம் தெருவில் ஒருத்தர் கேட்டா, இது எதுக்கு கொண்டு வரீங்க? அப்படி ஜன்னல் வழியா உள்ள விட்டு இருந்தேன்னா அன்னைக்கு சோஃபால உட்கார்ந்ததுன்னா. அப்புறம் அம்மா உள்ள போய் காஃபி சாப்பிடலான்னு ஃபில்டரை திறந்தா ஃபில்டர்ல பள்ளி குடும்பத்தோட வெளியில வருது. என்னடா வீட்டை எப்படி வச்சிருக்க? சரி, எல்லாம் அம்மா பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு மெதுவா அவ காஃபி சாப்பிட்டு நேரா வந்தா அந்த விளக்குமாற கையில எடுத்தா ஜன்னல் கன்னல் எல்லாம் அடிச்சு தூசி ஈசி எல்லாம் கீழே பெருக்கி மேல பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்றா. அம்மாவே எல்லாம் பண்றா. அவன் சொன்னா, மேஜையை கூட சுத்தம் பண்ண மாட்டியா, மேஜை இப்படி தூசியா விட்டுருக்கிறிய. அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். அம்மா மேஜை தூசியா இருந்தா அவசரமா டெலிபோன் வந்தா டெலிபோன் நம்பர் தூசியிலே எழுதி விடலாமா, அதுக்காகத்தான் தூசியில எழுதுறது ஈஸின்னு விட்டுருக்கிறோமா. எல்லாத்துக்கும் உனக்கு வாய் தான் ஜாஸ்தி, எதுக்கும் ஒரு பதில் வச்சிரு அப்படி எல்லாத்தையும் ஒரு வழியா அவளே டேபிளை தொடச்சு சுத்தம் பண்ணி கீழே பெருக்கி ஜன்னல் கிண்ணல ஒட்டட கிட்ட எல்லாத்தையும் அடிச்சா. 8:30 மணிக்கு பார்த்தா வீடு மாறி போச்சு. கொஞ்சம் யோசிக்கணும். அம்மாவை தவிர வேற யாரானு 8 மணிக்கு வந்தா வீட்டை சுத்தம் பண்ணுவாள? மாமா வந்த உதவி ஒத்தாசையா செய்வார? யாரு வந்து செய்வா? நண்பர்கள் தான் வந்தா. நண்பர்கள் வந்தா இன்னும் அழுக்காகிட்டு போயிடுவான். அவன் 2 குப்பையை கொண்டாந்து போட்டு போயிடுவான். அவன் 2 பேப்பர் அங்கேயும் தூக்கிட்டு வருவான். அப்படி கசக்கிக்கிட்டே இருப்பான். போகும்போது இங்க போட்டு பேசாம போயிட்டே இருப்பான். அப்ப யாரு சுத்தம் பண்ணுவான்னா, பெத்த தாய் வந்தா இருக்கிற குப்பையெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணுவா. வேற யாரும் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த சோஃபால உட்காருங்க, ஐயோ ஒரே அழுக்கா இருக்கு சார், வேணாம் சார், நின்னே பேசிட்டு நின்னே போறேன் அப்படின்னு பேசாம போயிட்டே இருப்பான். இதுல என்னன்னா, அம்மா ஒருத்தி தான் அங்க இருக்கிற அழுக்குன்னே நினைக்கல, அழுக்கை நீக்கி விட்டு உட்கார்ந்து கொள்ளுகிறாள். இப்ப பார்க்கணும், எது வீடு எது அழுக்குன்னா, இந்த மனசுதான் வீடு. இதுல காமம், குரோத, மத, லோபம், ஆச்சரியம்னு ஏகப்பட்ட அழுக்கும் குப்பையும் கிடக்கிறது. நம்ம ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் கூப்பிட்டு வாவா வந்து உள்ள உட்காரு, வாவா உள்ள உட்காருனா ஒரே அழுக்குன்னு எல்லா சாமியும் ஓடி போயிட்டான். ஆனா அம்பாள் மட்டும் போலையா. ஏன்னா நம்ம புள்ள மனசுல அழுக்கு இருந்தா அதை நாம நீக்காம யார் நீக்குவான்னு அவ வந்து அழுக்கை நீக்கி உட்கார்ந்தாள. நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நீ அருட்புணலால் நீக்கின். மற்றவாள் உன்ட்டு அசிங்கம் இருக்குன்ட்டு போயிட்டா, இவ எங்க போவான், இவனுக்கு வேற யார் நீக்குவா அப்படின்னு வந்து உட்கார்ந்து நீக்கினாளா. அம்மா இல்லையா, தாய் இல்லையா? எனவே நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால், கருணையினால் நீ நீக்கினாய். பட்டணத்தார் பாடுறாரு, பாழறைதனை பள்ளியறையாக்கி. என் மனசு ஒரு பாழறையா இருக்கு, இது நீ படுக்கிற பள்ளியறையான ஆக்கணும். ஆழ்வார் சொல்லுகிறார், மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து, இந்த மார்பு கோயிலாக மாற வேணும்னு சொல்லுகிறார் ஆழ்வாருடைய திருவாக்கு. மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து. பட்டணத்தார் இன்னும் கடுமையா சொல்றாரு. 5 எருமாடு கட்டின தொழுவம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். என்ன 5 எருமாடு, கண்ணு மெய் வாய் கண் மூக்கு செவி, 5 ஒரு எருமாடே நாஸ்தி ஆக்கிடும் அந்த அர்த்தம். அது 5 எருமாடு ஒருத்த கட்டி வச்சா என்ன ஆகும், அவ்வளவுதான். அதே தான் நம்ம கெதி நாக்கு மெய் வாய் கண் மூக்கு செவின்ற 5 எருமாட்டை மனசுல கட்டி வச்சிருக்கோம். அந்த இடம் ஒரே அசிங்கமா இருக்கு. இந்த எருமாடெல்லாம் வெளியே தள்ளி அது சாணின்னு எடுத்து வெளியில போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ண. அது மாதிரி பட்டிக்கடை 5 எருமாடு கட்டி இருக்குது. நான் நீக்கி இந்த பாழறை இதனை இறைவா உன் பள்ளி அறையாய் ஆக்கி. பட்டணத்தாருடைய திருவாக்கு இந்த கருத்தை சொல்றார். நெஞ்சத்து அழுக்கை என்னால ஒண்ணும் முடியல தாயே, பிறவியா இருக்கிற அழுக்கா இருக்கு, நான் எப்படி போக்க முடியும்? நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை. இந்த பாட்டுக்கு அப்படியே இன்னொரு உலகம்மை கலித்துறை அந்தாதி அப்படின்னு இன்னொரு பாட்டு சிங்கை நமச்சிவாய புலவர்னு எழுதினார் ஒரு புலவர். நீங்க இந்த பாட்டுக்கு எப்படி வருதுன்னா, உடைத்தனை அழுக்கை எல்லாம் துடைத்தனைன்னு வருதா. அவர் என்ன சொன்னாரு, நீ இதெல்லாம் செய்யலேன்னு அம்பாளை குறை சொல்றார். ஒரு கோவத்தை ஒரு புள்ள அழற மாதிரி எப்படி சொல்றாரு பாருங்க. துடைத்தாயிலை வன்கலி நோயை என்னை தொழும்பு செய்ய படைத்தாயிலை வந்து பார்த்தாயில்லை. அம்மா என்ன நீ வந்து கூட பார்க்கலையம்மா, வந்து பார்த்தாயிலை. உள்ள பள்ளத்தில் விட்டு அடைத்தா இல்லை உன் கருணை பிரவாகத்தை. உன் கருணைங்கிற வெள்ளத்தை என் உள்ள பள்ளத்துல விட்டு அடைச்சிருக்கலாமா இல்லையா? உங்களுக்கு தெரியும், தண்ணி கட்டுவாங்க. நாடு நல்லா வளர்றதுக்காக, பயிர் வளர்றதுக்கு தண்ணி கட்டணும் வயல்ல. அது மாதிரி நீ என் மனசுல தண்ணி கட்டினியா? உள்ள பள்ளத்தில் விட்டு அடைத்தா இல்லை உன் கருணை பிரவாகத்தை
அதை விட என்னன்னா ஐவரை விட்டு உடைத்தாய் உலகம். 5 பேரை விட்டு அணைய உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டியேம்மா, என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா போச்சு பாத்தியா. அவர் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றார், ஐவரை விட்டு உடைத்தாய் உலகம் நன்றாய் இல்லை என் உயிர் பயிரே. என் உயிர் பயிர் நல்லா இல்லையேம்மா, வேணா போச்சேம்மா. காவிரியை நம்பி இருக்கிற குருவை பயிர் மாதிரி ஆச்சேம்மா. அந்தந்த நேரத்துக்கு தண்ணி பாஞ்சாதானே பயிர் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் பாயலன்னா அப்புறம் தண்ணி எப்படி நல்லா இருக்கும். அதான் காவிரியை நம்பிய குருவை பாசனம் போல் ஆகிவிட்டது. துடைத்தாயில்லை வன்கலி நோயை என்னை தொழும்பு செய்ய படைத்தாயில்லை. அழகிறார் சிங்கை நமசிவாய புலவர்னு ஒரு பெரும் புலவர், ரொம்ப அருமையா பாடுகிறார். இதுக்கு அப்படியே ஒரு இன்னொரு எதிர்ப்புறமான பாட்டு அதுக்காக சொன்ன. 27வது பாடல் சொல்லும், அடுத்தது 28. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. இங்க சிவனையும் சக்தியும் அபின்னமானது. அபின்னமானதுன்னா உடைக்க முடியாது, பின்னப்படுத்த முடியாது. சார் எனக்கு சிவன் தான் வேணும், எனக்கு சக்தி தான் வேணும், பிரிக்க முடியாது. சிவனும் சக்தியும் பிரிக்கப்பட முடியாது. அது அபின்னம், பிரிக்கப்பட முடியாததுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? வார்த்தையும் அர்த்தமும் பிரிக்கப்படுமா? இப்ப நான் என்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்து தானே சொல்லணும். அர்த்தமே இல்லாத வார்த்தையை நான் சொன்னா என்னை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? அர்த்தம் இல்லாத வார்த்தையா சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்க? ஏற்கனவே என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, இதுல வேற அர்த்தம் இல்லாத வார்த்தையா 4 வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு விபரீதமா போயிடும். இப்ப எந்த சொல் சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? பொருள்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சொல்லிலிருந்து பொருளை நீங்கள் எப்படி பிரிக்க முடியாதோ அது போல சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும், புல்லுதல்லாம் தழுவுதல், புல்லும் பரிமள யாமளை பைங்கொடி, பரிமள பூங்கொடி. வாக்கு அர்த்தம், காளிதாசன் கூட வாக்கும் அர்த்தமுமாய் விளங்குகிறாள் அம்பிகைன்னு சொல்றார். அவள் வாக்காக அர்த்தமாக சிவனும் சக்தியும் விளங்குகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை காளிதாசனுடைய கருத்து அதை இங்க பயன்படுத்தி காட்டுகிறார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி. இந்த திருவிளையாடற் புராணம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த திருவிளையாடற் புராணத்துல யாரு சொல்லு யாரு பொருள்னு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றார் ஒருத்தர். எப்படி? சொல்வடிவாய் நின் இடம் விரியா இமயப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையும் சிவபெருமான சொல்றார். சிவபெருமானே நீ சொல்லினுடைய பொருள், அம்பிகை யாரு? சொல்லு. சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையும் அப்படின்னு சொல்லு யாரு பொருள் யாருங்கிறத திருவிளையாடற் புராண ஆசிரியர் பரஞ்சோதியார் விளக்கமாக சொல்லுகிறார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும். நின் புது மலர்த்தாள், அதாவது புதிய மலர் போன்ற திருவடி. எப்ப தொழணும்? அல்லும் பகலும். ஒரு பெரிய சீக்ரெட், அம்பாளை நடுநிசையில கும்பிடுற வழிபாட்டு முறை உண்டு. இரவு நேரம் 12 மணிக்கு பூஜை ஆரம்பிப்பார்கள். இரவு உச்சி, அந்த இரவு 12 மணி நேரம். அதாவது இன்னொரு சாஸ்திர கருத்து அப்படின்னா, பகல் என்பது சிவனுக்குரியது, இரவு என்பது அம்பிகைக்குரியது. ஒரு கான்செப்ட் பாருங்க. எல்லா சிவாலயங்கள்லயும் எப்ப பூஜை ஆகுது? சிவாலயங்கள்ல திருவிழா எப்ப நடக்குதுன்னு பாருங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. ஆனி மாசத்துக்கு அப்புறம் சிவன் கோயில்கள்ல கொடியேற்றி பிரம்மோற்சவம் கிடையாது. நீங்க இந்தியா முழுக்க தேடி பாருங்க. எப்படின்னா, அதாவது தை மாசம் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது மார்கழி முடிஞ்சு தை தேவர்களுடைய பகல், சூரிய உதயம் ஆயாச்சு. அந்த விடியல் வந்த உடனே விடியற்கால வேளையிலிருந்து சிவனுக்குரியது தை மாசம் உண்டு. மாசி மகம், திருச்செந்தூர்ல ஒரு பெரிய திருவிழா. மாசி சிவன், திருச்செந்தூர் சிவன் கோயில் ஆக்சுவலா. தையில விழா உண்டு, மாசியில விழா உண்டு. பங்குனி உத்திரம் எல்லா சிவன் கோயிலும் திருக்கல்யாணம் ஆகும் பங்குனி உத்திரம். அப்புறம் வைகாசி விசாகம் நடக்கும். ஆனி திருமஞ்சனம் நடக்கும். ஆனி மாசம் நெல்லையப்பர் கோயில், திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில்ல ஆனி மாசம் கொடி ஏறி இறங்கிட்டா அப்புறம் சிவனுக்கு திருவிழா கிடையாது. இன்னொரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? ஆடி மாசத்துல இருந்து அம்பாளுக்கு ஆரம்பம் ஆயிடும். ஆடி மாசம்னா மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்க. ஆடி, ஆவணி, புரட்டாசி வந்துட்டா நவராத்திரி, கொலு, இது மாதிரி விழாக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஐப்பசி, கார்த்திகை, இதெல்லாம் விரதம் இருக்கிற காலம். கார்த்திகை முடிஞ்சு மறுபடியும் அந்த கார்த்திகை முடிஞ்ச அந்த காலத்திலேருந்து தொடங்கி மார்கழி, அதோட விடியல் மறுபடியும் ஆரம்பமாகிறதாலே கௌரி விரதம்னு பண்ணி முடிச்சுடுவாங்க. அம்பி கார்த்தியாயினி விரதம்னு பேரு. இங்க தீபாவளியே கௌரி விரதம்னு அம்பாளுக்குரியதான். தீபாவளி அம்பிகைக்குரிய ஒரு பண்டிகை, அது கௌரி விரதம்னு பேரு.
அப்புறம் கார்த்தியாயினி விரதம் அப்படின்னு சொல்றதுதான் மார்கழி மாசம் பெண்கள் நோன்பு நோக்கிற திருவிழா. கார்த்தியாயினிக்கு விரதம், பாவை நோன்புன்னு பேர். அம்பாளை பொம்மையா பிடிச்சி வச்சு கும்பிடுறது, பாவையாக வைத்து கும்பிடுவது பாவை நோன்பு. அப்ப ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அம்பிகைக்குரியது, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி சிவபெருமானுக்கு உரியது. என்ன கணக்குது? தேவர்களுக்கு அது பகல் நேரம், பகல் நேரம் சிவனுக்குரியது. ஆடியிலேருந்து ஆரம்பிச்சு இரவு அது அம்பிகைக்கு உரியது. இது பெரிய கான்செப்ட், விளக்கவும் முடியல, விளக்காம போக முடியல. ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பகல் ஆண்களுக்குரியது, இரவு பெண்களுக்குரியது. போதுமா? இதை அவங்கவுங்க தான் புரிஞ்சுக்கணும். பகல் ஆண்களுக்குரியது, இரவு பெண்களுக்குரியது. பகல்ல ஆம்பளை பவர்ஃபுல்லா இருப்பான். இந்த கான்செப்டை இறைவனுக்கே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். எப்படி? பகல் நேரமாக ஆணி வரையில சிவபெருமானுக்குரியது, ஆடியிலேருந்து தொடங்கி இரவு வரையில அம்பிகைக்கு உரியது. இன்னொன்னு பாருங்க, ஆடி மாசத்திலேருந்து இரவு நேரம் ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு சீக்கிரமா இருட்ட ஆரம்பிச்சிடும், லேட்டா தான் விடிய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க தை மாசத்திலேருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே பொழுது சாயாது, கொஞ்சம் லேட்டா இருக்கும். காலையில சீக்கிரமா சூரியன் எழுந்திருச்சிடும். பகல் பொழுது ஜாஸ்தியா இருக்கும், இரவு பொழுது கம்மியா இருக்கும். இதான் கணக்கு. எனவே அந்த பகலும் இரவுமாக அவர்கள் விளங்குகிறார்கள். அது அம்பிகைக்கு இரவு உரியது. சரி, அந்த இரவு நேரத்திலும் அவளை வணங்குகின்ற வழிபாட்டு முறை உண்டு. இது அல்லும் பகலும் என்பதற்கு ஒரு பொருள். இன்னொன்னு பாருங்க, அமாவாசையிலேருந்து வளர்பிறை வரையிலே பௌர்ணமி வரைக்கும் அம்பாளை கும்பிடலாம். திரும்பி பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சு தேய்பிறை அந்த அமாவாசை வரல மறுபடியும் கும்பிடலாம். இதுல அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரையில் பகல், இதுல அம்பாளுடைய வழிபாட்டுல பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அது இரவாக கருதப்படும். அது பகல் இரவு என்று அந்த சந்திரனை அடிப்படையாக வைத்திருக்கிற வழிபாட்டு முறையிலே அம்பாள் வழிபாட்டுல அல் பகல்னா அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. அல்லும் பகலும், இரவும் பகலும் அவளை வணங்குவது. தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும், அழிவில்லாத அரசு கிடைக்கும். தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே, நல்ல சிறந்த ராஜ்யங்கள் போகங்கள் அது கிடைக்கும். அதோட கூட தவநெறி, தவம் பண்ணுகிற நெறிமுறை, சிவலோகம், உயர்ந்த சிவலோக பதவி எல்லாமே சித்திக்கும். சித்திக்கும்னா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சித்தியும், சித்தினா அஷ்டமகா சித்தி, 8 வகையான சித்திகள். என்ன? சின்னதாகிறது, பெருசாகிறது, நம்ம இருக்கிறது தெரியாம மறைச்சுடுறது, அப்புறம் அங்க என்ன இருக்கோ அதை மறைச்சுட்டு நாம தெரியும்படியா பண்ணிக்கிறது. இப்படி விதவிதமான சித்திகள் இருக்கு. எல்லாரையும் ஈர்க்கிறது, வசியம் பண்றது, அப்புறம் தெய்வமாகவே தன்னை காட்டிக்கிறது. ஈசித்துவம், வசித்துவம், பிராப்தி, பிராகாமியம், மகிமா, அனிமா, லகிமா, கரிமா, இப்படி 8 சித்தி இருக்கு. அந்த 8ஐயும் அவள் தருகிறாள். அதான் அம்பாளுக்கு என்ன பேரு? சித்தேஸ்வரி, சித்தமாதா, மகா சித்தி. இதெல்லாம் அம்பிகைக்கு இருக்கிற லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமங்கள். சித்தியும், சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தியும், இந்த சித்திகளை எல்லாம் தருகின்றவளாக தெய்வமாக விளங்கி திகழுகின்ற பராசக்தியும் அவள்தான். நவகோடி சித்தர்கள் அவ பூஜித்தது அம்பிகைத்தான் பூஜித்திருக்கிறார்கள். அந்த அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்துல திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரம், 7-8 சக்கரத்தை உள்ள அடக்கி இருக்கிறது ஸ்ரீசக்கரம். அதெல்லாம் ஸ்ரீசக்கரத்துக்கு சக்கர ராஜம்னு பேரு. நீங்க என்ன தெய்வத்துக்கு என்ன சக்கரம் போட்டாலும் அது ஸ்ரீசக்கரத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா முக்கோணம், சதுரம், இதழ் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருப்பது அந்த ஸ்ரீசக்கரம். அதனால எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். நீங்க என்னென்ன மாதிரி வடிவங்கள் உலகத்துல உண்டோ எல்லா வடிவங்களையும் ஸ்ரீசக்கரத்துக்குள்ள பார்த்துடலாம். அதனால அதுக்கு சக்கர ராஜம்னு பேரு. அம்பாளுக்கு சக்கரராஜ நிலையா அப்படின்னு பேர் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற அந்த தேவிக்கு. எனவே அந்த சக்கரத்தை இங்க சொல்லுகிறார். சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தியும், திரைலோக்கிய மோகன சக்கரம்னு ஒரு பகுதி இருக்கு உள்ளுக்குள்ள. அது நமக்கு சித்திகளை தரும். சக்தி தழைக்கும் சிவமும், அப்புறம் சக்தியால் தழைக்கிற சிவம். அந்த சக்தி அம்பிகையினாலே சிவபெருமான் தழைக்கிறது உள்ளுக்குள்ளே. அப்படி தழைத்த சிவபெருமானும் அவதான். சக்தி தழைக்கும் சிவமும், தவம் முயல்வார் முக்தியும். இது பல நிலையில இருக்கிற எல்லாத்தையும் பாடுறார். சிவனுடைய நிலை, அடியார்களுடைய நிலை, ஸ்ரீசக்கரத்தினுடைய நிலை, எல்லாத்தையும் பிட்டுப்பிட்டா சொல்றார். தவம் முயல்வார் முக்தியும், தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் முக்தியை நோக்கி போகிறார்களே, அந்த முக்தியும் அம்பிகைதான். முக்திக்கு வித்தும், அந்த முக்திக்குன்னு ஒரு விதை வேண்டி இருக்குல்ல, அந்த விதையும் அவளாத்தான் இருக்கிறா. முக்திக்கு வித்தும், வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும். அப்புறம் அந்த வித்திலேருந்து முளைத்து எழுந்து வெளியில வருகிறதே அது என்ன? அறிவு தான் அதுல இருந்து முளைச்சு வெளியில வர முடியும். அந்த புத்தி, அந்த அறிவும், புத்தியும் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே, அந்த அறிவுக்கு உள்ளேயும் உட்கார்ந்திருக்கிறவள் வேறு யாரும் அல்ல,
இந்த புறத்தைன்னு சொன்னா திரிபுரைன்னு அர்த்தம். புறத்தை அப்படின்னா முக்கோணத்தில் இருக்கிறவள், முப்புறத்தில் குடியிருக்கிறவள் புறத்தைன்னு பேர். அம்பாளுக்கு 9 ஆவரணத்துல 9 பேர் இருக்கு. திரிபுரா, திரிபுரேசி, திரிபுர சுந்தரி, திரிபுராஸ்ரிதா, திரிபுர மாலினி, திரிபுரா சித்தி, திரிபுராம்பா, மகா திரிபுர சுந்தரி. 9 ஆவரணத்திலையும் திரிபுரை அப்படிங்கிற பேரோடையே இருக்கிறா. அதனால முப்புரை என்பது அவளை குறிக்கும். முப்புறத்துக்கு அதிபதியா இருக்கிறதாலே புறத்தை என்கிற நாமமும் அவளை குறிக்கும். புறத்தை அன்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு அப்படின்னார். வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைய அம்மா சீண்டுவா. அது வந்து சில தாயாருக்கு வந்து அந்த குழந்தை அது மாதிரி சீண்டுற ஒரு சந்தோஷம் உண்டு. எப்படி சீண்டுவான்னா, நீ வந்து என் குழந்தையே இல்லை, ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா விட்டுட்டு போயிட்டா, நான் எடுத்துன்னு வந்து வீட்டில் வளர்க்குறேன். அந்த குழந்தை ஓன்னு கத்தும், நிஜமாவா அப்படின்னு சொல்லும். ஒரு தடவை இப்படி சொல்லுவா. இன்னொரு தடவை சொல்லுவா, ஒரு அம்மா தவிட்டுக்கு உன்னை வித்தா 2 படி தவிடு கொடுத்து உன்னை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்பா. இந்த குழந்தை நிஜமாவான்னு கேட்டு பெருசா ஆழும். அந்த தாயாருக்கு அந்த குழந்தைய சீண்டல ஒரு சந்தோஷம் இருக்கும். நீ ஒன்றும் என் குழந்தை இல்லை, அம்மா இவ்வளோ செய்கிற, நீ என்கிட்ட ஒன்றும் பிரியமாவே இருக்க மாட்டேங்கிற, நான் அன்னைக்கு வாங்காமல் இருந்திருக்கணும் அப்படின்பா. இது வந்து ஒரு தாயாருடைய இயல்பு. குழந்தைய அது மாதிரி சீண்டு விளையாடுறதுங்கிறது ஒரு, அதாவது அந்த பாசம்தான், ரொம்ப அதீதமான பாசத்தால அந்த குழந்தையோட அந்த அம்மா அப்படி விளையாடுவா. அதை இங்க சொல்றாரு பாருங்க அபிராம் பேட்டார். நான் உன் பிள்ளை தானே, கன்ஃபார்ம் பண்றார், நான் உன் பிள்ளை தானே, அப்பப்ப இல்லைங்கிற பாருங்க, அப்பப்ப இல்லைங்கிற. இது எங்க தெரியுது? அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் அல்லது என்கை நன்றே உனக்கு. அப்பப்ப நான் உன்னை ஆட்கொள்ளலப்பா, நான் வந்து உன்னை என் பிள்ளையா ஏத்துக்கல, நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணலேன்னு ஏன் என்னை சீன்ற, ஏன் என்ன இப்படி அழவிடுற? ஒரு குழந்தைய தாயார் சீண்டி அழவிடுகிற மாதிரி என்ன நீ அழவிடுறியே, உனக்கு நல்லா இருக்கா? இது உன் வயசுக்கு நல்லா இருக்கா உனக்கு? நீங்க அந்த மாதிரி சமயத்துல அவ அம்மாவோ பாட்டியோ யாரோ ஏன் இப்படி குழந்தைய போட்டு சீன்ற, உனக்கு அறிவு இருக்கா? அவன் வயசுக்கு இப்படியா குழந்தையோட யாரும் விளையாடுவா? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு அவளை கண்டிப்பாங்க இல்லையா? அந்த குழந்தை கூட பாட்டிக்கிட்ட, பாட்டி நீ சொல்லு அம்மாட்ட, அம்மா இப்படிலாம் பேசுறாப்பா நீ சொல்லு அப்படின்னு. அம்மா அறிவே இல்லாம பேசுறா அப்படிங்கும். அந்த பாணியில அந்த பாட்டை நீங்க அனுபவிச்சு பார்க்கணும். எப்படின்னா, அம்மா நீ தான் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா, அடைக்கலம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டாய், அப்புறம் ஏன் அப்பப்ப இல்லை இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கிற? அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், அப்புறம் கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு. நான் உன்னை ஆட்கொள்ளவில்லைன்னு அப்பப்ப சொல்றியே, இப்படி பேசலாமா? நன்றே உனக்கு. அடுத்தது பாருங்க, இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திரு உள்ளமே. நீ நானும் அம்மா பிள்ளைன்னு முடிவாகி போச்சு. இப்ப நான் வந்து நடுக்கடல்ல போய் திடீர்னு விழுந்தா கூட என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திரு உள்ளமே அப்படின்னார். இவர் வேணுன்னே ஒரு கப்பல்ல ஏறுவாரா, நடுக்கடல்ல போய் நடுக்கடல துபீர்னு குதிப்பாரா, அம்பாள் ஓடியாந்து காப்பாற்றணுமா? ஏன்? நீதான் எனக்கு அம்மா தானே, அப்ப என்னை காப்பாற்ற வேண்டிய டியூட்டி உனக்கு இருக்கே அப்படின்னு. இதுவும் குழந்தை பண்ணும் பாருங்க. அதாவது நேரா மேல போய் ஏறி ஒரு மேட்ல இருந்து கீழே குதிக்கும். அம்மா சொல்ல குதிக்காதே அடிபட்டுடும், குதிக்காதே அடிபட்டுடும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்பப்போ அது அங்கேருந்து குதிச்ச உடனே அங்கேருந்து வந்து அந்த குழந்தைய எடுத்து விட்டு அடிபடலையே அப்படின்னு பார்த்துட்டு போவா அம்மா. மறுபடியும் நீங்க இப்படி வேடிக்கை பார்த்து பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் படியில ஏறி போய் அங்கேருந்து ஒரு தொபில்னு குதிக்கும். அடிபட்டுட்டுன்னு வச்சுங்க, அம்மா இங்கேயே நின்றுகிட்டே, நான் அப்பவே சொன்னேனே அப்படின்னா, நீ வந்து என்னை ஏன் பார்க்கலேன்னு அழும், நீ ஏன் எனக்கு மருந்து போடலே அப்படின்னு அழும். அது என்ன அர்த்தம்னா, நீ என்னதான் அறிவுரை சொன்னாலும் கூட நான் பண்ற தப்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ அம்மா இல்லையா, அப்ப நீ வந்துதான் என்னை காப்பாற்றணும். இது குழந்தையோட எதிர்பார்ப்பு. சில சமயத்துல குழந்தைய காலம்பரை எழுப்புவோம், ஏய் உனக்கு பரீட்சை சீக்கிரமா படி அப்படின்னு எழுப்புவோம். திரும்பி தூங்கிடும். தூங்கிட்டு ஒரு 6:45 7 மணிக்கு எந்திரிச்சு நேரா சிடுன்னு அங்கேருந்து வந்து என்ன எழுப்பக்கூடாதா அப்படி உன்னை 3 தடவை எழுப்பினேன், திரும்பி படுத்துக்கிட்டேன். நான் படுத்தாலும் நீ என்ன எழுப்பணும். அவங்க எப்படின்னா, அவங்க எல்லா தப்பும் பண்ணுவாங்க, ஆனா அப்பா அம்மா அதுக்கு சரி பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கணும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நான் ஏன் எழுப்பணும்?
நான் உன்னை எழுப்பியாச்சு நீ எந்திரிக்க மாட்டேங்கிற 3 தடவை, சரி ஒரு தடவை பட்டாதான் உனக்கு புத்தி வருங்கிறதுக்காக விட்டேன். அப்படி நான் எழுந்திரிக்காட்டி கூட எழுப்பினாதான் அதுக்கு அன்புன்னே பேரு. நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அன்புக்கு டெஃபினேஷன் என்ன, பெற்றோருடைய கடமை என்ன, அவங்க எப்படிலாம் நடந்துக்கணும், எல்லாம் நமக்கு பாடம் எடுக்கும். அது சரி, இவ்வளவு எடுக்குதே பாடம், மறுநாள் எழுப்பினா எந்திரிக்கணுமா இல்லையா? எந்திரிக்காது. இது குழந்தையுடைய வித்தியாசமான குணம். நான் பண்ணுவேன் என்ன வேணாலும் தப்பு, ஆனா நீ என்ன குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எவ்ரி டைம் யூ மஸ்ட் சேவ் மீ. இது இது எப்படி ஏத்துக்கிறது? நான் ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். என்னுடைய சகோதரி, ரொம்ப முந்தின காலம், என்னுடைய சகோதரியினுடைய குழந்தை கொஞ்ச நாள் எங்க வீட்டில் இருந்தா. எதிர் வீடு அவளுக்கு. இந்த குழந்தை இங்கே தான் இருப்பான் பெருவாரியா.